மாத்திரம் போதும் தகப்பனே. எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய உடலும் எல்லாவற்றையும் தகப்பனே உமக்காக இந்த அதிசயமான நாளை காண செய்த கிருபைக்காக தகப்பனே உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரமே போதும் தகப்பனே. இந்த இடத்தை முழுவதாக உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுத்து தகப்பனே நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் ஆளுகை செய்யுங்க. எங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும் அப்பா, இந்த இடத்துல தகப்பனே எங்களை அதிசயங்களை காண செய்ய போகின்றீர். எங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும் அப்பா. அப்பா, எந்த அசுத்தாவிகளின் செயலும் இல்லாதபடிக்கு நீர் மாத்திரமே கண்ட்ரோல் எடுத்து நீர் மாத்திரமே எங்களை ஆட்கொள்ளுங்க தேவனே. இன்னொரு விஷயம், உருவமாக எல்லாரும் கூடி நீர் மாத்திரம் போதும், 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 நீர் மாத்திரம் போதும். அடுத்த பாடலாக தேவனே நான் ஊமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூதியும் அப்படின்ற ஒரு அருமையான பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகின்றோம். இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு பாடல். இந்த பாட்டு என்னுடைய பிளேலிஸ்டில் முதல் இடத்தை பிடிக்கிற ஒரு பாடலாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல். கர்த்தருக்கு சித்தமான மரணம் எப்போ நம்மளை சந்திக்கணும்னு தெரியுது. என்னுடைய மரணத்தில் கூட இந்த பாடலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இந்த பாடல் வந்துட்டு அவ்வளோ எனக்கு பிடிக்கும். இதோட ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியை பார்ப்போம். இது ஆக்சுவலி வந்துட்டு இந்த பாடல்ன்றது ஒரு இங்கிலீஷ் பாட்டு. அந்த இங்கிலீஷ் பாட்டை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி ரீமேக் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு வந்துட்டு மொழிபெயர்ப்பு பண்ணி இந்த பாடலை வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்துட்டு எந்த மாதிரி சூழ்நிலையில் பாடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ரொம்ப துக்கத்தில், ரொம்ப வேதனையில், அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு இந்த பாடலை வந்துட்டு ஒழிக்க செய்வாங்க. ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை வந்துட்டு சுட்டு கொண்டுறாங்க. அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை சுட்டு கொள்றதுக்கான தருவாய்க்கு முன்பாக அவர் வந்துட்டு இந்த பாடலை தான் அவர் வாயில் வந்துட்டு முன்னிறுத்து அவர் மறைத்து போனார். அது
அது நிமித்தமாக அவர் மரித்து போயிட்டு அவருடைய அந்த பாடி இருக்கும் இல்லைங்களா, அந்த பாடி முன்னாடி எல்லாம் இந்த பாடலை தான் ஒழித்து கொண்டே இருந்தாங்க. அவ்வளோ ஒரு க்ளோஸான ஒரு பாடல் இந்த பாடல். அதே சமயத்தில் பார்த்தோம்னாக்கா எத்தனை பேர் டைட்டானிக் மூவி பார்த்துருக்கீங்க? டைட்டானிக் படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். டைட்டானிக் படம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அன்சிங்கபிள் ஒரு கப்பல் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த கப்பல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீருக்குள்ள வந்துட்டு அது மூழ்கவே முடியாதான், நீருக்குள்ள அது மூழ்காது. அப்படிப்பட்ட ஒரு கப்பல் அது. அந்த கப்பலை வந்துட்டு தயாரித்து பிரம்மாண்டமாக அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி அந்த கப்பலை வந்துட்டு கடலுக்குள்ள ஓட விடுறாங்க. கடலுக்குள்ள ஓட விட்டும் போது பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க வந்து அந்த கப்பலில் ஏறுறாங்க. கப்பலில் ஏறி இது ஏதோ மூழ்கடிக்க முடியாத ஒரு கப்பலாமே, பார்க்கலாம், ரொம்ப அடுக்கடுக்கா மாடிங்க. இந்த நோவா கப்பலை விட எவ்வளோ பெருசான ஒரு கப்பல். அந்த காலத்துல டைட்டானிக் கப்பல்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு கப்பல். அதிசயமா போயிட்டு பார்க்கறதுக்கே ஜனங்க போவாங்க. அப்படி பணக்காரங்க டிராவல் பண்ற அந்த கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நடு வழியில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஹிஸ்டரிங்க, இது ஒரு சரித்திரம். நடு வழியில் என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த கப்பல்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஐஸ் கட்டில மோதி அந்த கப்பல்ல ஒரு சின்ன விரிசல் விழுந்து அந்த விரிசல் டெவலப் ஆகிட்டு அப்படியே அந்த கப்பலுக்குள்ள தண்ணி சேர அந்த கப்பல் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாதியா உடைஞ்சிச்சு. பாதியா உடைஞ்சி ரெண்டுமே அந்த கப்பல், இந்த பாதி பாகமும் இன்னொரு மீதி பாகமும் ரெண்டுமே கடலுக்குள்ள அப்படியே மூழ்கடிக்கப்பட்டுச்சான். அல்லேலூயா. அந்த கப்பல்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அங்க இங்க ஓடி நம்ம எப்படி உயிரை தப்பிச்சுக்கிறது, நடுக்கடல்ல இருக்கிறாங்க, நம்ம உயிரை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கலாச்சும் அங்க இங்க ஓடின இருக்கிறப்போ இந்த பாடலை வந்துட்டு பாடல குழுவினர்கள் வாயினை எடுத்து வாசிக்கிறாங்க. தேவனே நான் உமதண்டையில் எல்லாரும் அவங்களுடைய உயிருக்கு வேதனைப்பட்டு ஐயோ நாங்க எப்படி காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி நிற்கிறப்ப கர்த்தருடைய உணர்தல் வருது. அந்த பாடல் குழுவினருக்கு கர்த்தருடைய உணர்தல் வருது. அந்த கொயர் டீமுக்கு கர்த்தருடைய உணர்தல் வருது. வந்துட்டு நாங்க எங்க தப்பிக்க முடியாது, தேவனே நாங்க உமது அண்டையில் வந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா, எங்களுக்கு வேற யார் இருக்காங்கப்பா, உமது அண்டையில் வந்து கொண்டு இருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இன்னொரு விசை பாடலாமா? தேவனே நான்
ஹalleluya 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 ஹalleluya. இந்த ராகத்தை வந்துட்டு அமெரிக்கர்கள் முன்பாக இன்னைக்கு ஒழிச்சாலும் கூட அப்படியே கதறி 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 ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் நினைச்சு தேவன் அண்டையில போய் சேர்ந்த அந்த சந்தோஷத்தை நினைச்சு ஹalleluya ஹalleluya ஹalleluya. சரி, நம்ம நேரத்தை இருக்கிறதுனால கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ள கடந்து செல்வோம். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம்.